வெல்கம் டு மகுடம் படிப்பகம். நம்ம குரூப் 4 2025ஓட வேகன்சி அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். அதாவது போஸ்டிங் வைஸ் வேகன்சி ஸ்பிளிட்டை பார்க்கலாம். இப்போ நமக்கு அட்டெண்டம் விட்டதுக்கப்புறம் மாற்றங்கள் வந்திருக்கு. அதாவது சில டிபார்ட்மெண்ட்ஸுக்கு மட்டும் சில க்ரைட்டீரியா சொல்கிறாங்க. சில க்ரைட்டீரியா இருக்குது. அது என்னன்னு சொல்லி நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நமக்கு நோட்டிஃபிகேஷன் விட்டப்போ 25/4/2025 அப்போது நம்ம வேகன்சி வந்து 3935. அதுக்கப்புறம் இப்போ அட்டெண்டம் விட்டாங்க 26/9 செப்டம்பரில். அப்போது 727. இப்போ டோட்டலாக 4662. சரி, இப்போது போஸ்டிங் வைஸ் வேகன்சி ஸ்பிளிட்டப் பார்க்கலாம். விஏஓ வந்து டோட்டல் வேகன்சி 218. பில் கலெக்டர் வந்து டோட்டல் 63 வேகன்சி. இப்போ டோட்டலாக 281 வேகன்சிஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் என்னென்ன வேகன்சிஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் 1980 வேகன்சி இருக்குது. ஜேஆர்ஐ அதாவது ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டரில் 239. இப்போ நமக்கு அட்டெண்டம் விட்டதில் சில அந்த போர்ட்ஸ் எல்லாம் சேர்த்திருக்காங்க, பொல்யூஷன் போர்டெலாம். அதில் ஃபீல்டு அசிஸ்டண்ட்டுன்னு சொல்லி பொல்யூஷன் போர்டில் 17 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ரெக்கார்ட் கிளர்க்குன்னு சொல்லி பொல்யூஷன் போர்டில் 11 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ டோட்டலாக 2247. இதெல்லாம் ஓரளவுக்கு அந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் கேட்டரில் வரதெல்லாம் சேர்த்து நான் போட்டுட்டேன். டோட்டல் 2247. நெக்ஸ்ட்டு டைப்பிங்கில் 1438 வேகன்சிஸ் இருக்குது. டைப்பிங்லேயே சிலதுக்கு வந்து ஜேஏகம் டைப்பிஸ்ட்னு இருக்கு. அதனால நான் இந்த டைப்பிஸ்ட் கேட்டகரியிலேயே நான் சேர்த்திட்டேன். இது வந்து ஒரு 2 வேகன்சி இருக்குது. இந்த சிஎம்டிஏனா சென்னை மெட்ரோபாலிட்டியன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ப்ளஸ் லேபர் டிபார்ட்மெண்ட். இந்த 2 டிபார்ட்மெண்ட்லேயும் ஈச் ஒவ்வொரு வேகன்சி இருக்குது. டோட்டலாக 2 வேகன்சி. அடுத்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர். டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் நான் ஏன் இதை டைப்பிங்கில் சேர்த்தேன்னா, இது டைப்பிங் நெசசரி ப்ளஸ் டிகிரியும் நெசசரி. இதுக்கு டிகிரி நெசசரியாக வேணும் ப்ளஸ் சிஓஏ வேணும். இது வந்து எந்த டிபார்ட்மெண்ட்னா பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில். இது டோட்டலாக 4 வேகன்சிஸ் இருக்குது. அப்போ டோட்டலாக 1444 வேகன்சிஸ் இருக்குது இதில். நெக்ஸ்ட்டு ஸ்டெனோவில் டோட்டல் வேகன்சி 412. அடுத்து ஃபாரஸ்ட்டில் இது வந்து நான் ஃபாரஸ்ட் 2ஆக பிரிச்சிருக்கேன். இது வந்து ஆல் கேட்டகிரி, நம்ம எல்லாரும் எடுக்கிற மாதிரி இருக்கிற கேட்டகிரி. ஃபர்ஸ்ட் அதை பார்த்துடலாம். கார்டில் பார்த்தோம்னா 15 வேகன்சி இருக்குது. வாட்சரில் பார்த்தா 50 வேகன்சி இருக்குது. டோட்டலாக 65. இந்த ஃபாரஸ்ட்டில் டோட்டலாக இருக்கிற இந்த 65 வந்து எல்லா கேட்டகிரிக்கும் வரும், ஃபார் ஆல். அடுத்து நான் காட்ட போகிறது, அதாவது இது ஃபாரஸ்ட் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் ஸ்போர்ட்ஸ் பேர்சனுக்கும் ட்ரைபல் யூத்துக்கு. முன்னாடி காமிச்ச அந்த 65 வந்து எல்லாத்துக்கும் ஃபார் காமன், எல்லா கேட்டகிரிக்கும் வரும். இந்த 206ங்கிறது வந்து நமக்கு எக்ஸ் சர்வீஸ்க்கும் ஸ்போர்ட்ஸ் பேர்சனுக்கும் ட்ரைபல் யூத்துக்கும் வரும். அதை பார்க்கலாம். கார்டு வந்து 65 வேகன்சி இருக்குது. கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் வந்து 37 வேகன்சிஸ் இருக்குது. வாட்சர் வந்து 71 வேகன்சிஸ் இருக்குது. வாட்சர் ட்ரைபல் யூத் வந்து 33 வேகன்சிஸ் இருக்குது. அப்போ டோட்டலாக 206 வேகன்சிஸ் இருக்குது. இந்த 206 வந்து ஒன்லி ஃபார் எக்ஸ் சர்வீஸ் மேனு, ஸ்போர்ட்ஸ் பேர்சனு, ட்ரைபல் யூத், இந்த 3 கேட்டகரி வரும். அந்த 65 பார்த்தீங்கன்னா ஒன்லி ஓப்பன் டு ஆல் கேட்டகரி வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஷார்ட்ஃபால் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இது எஸ்டி மட்டும்தான் எடுக்க முடியும். அதாவது அசஸர் டிஎன்இபியில் இதுக்கு டிகிரி மஸ்ட்டாக வேணும். 27 வேகன்சிஸ் ஒன்லி ஃபார் எஸ்டி. அடுத்து டிஎன்பிஎஸ்சி வந்து அவங்க இப்போ கொடுத்த அடண்டமில் ஒரு சின்ன தப்பு பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். 4611 தான் இருக்குது நமக்கு வேகன்சி. அதாவது இதில் பார்த்தீங்கன்னா 3319ங்கிற ஒரு கோடு நமக்கு தரலை. அதே இங்கே பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் வாட்சரு 3319ங்கிற கோடு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நமக்கு இங்கே மென்ஷன் பண்ணலை. 3319ன்னு சொல்லி 71 வேகன்சி இங்கே மென்ஷன் ஆகியிருக்கு, இங்கே கொடுக்கல. அது இல்லாமல் பார்த்தா நமக்கு 4611 இருக்குது. நோட்டிஃபிகேஷன் படி இந்த 3319 இந்த 71 வேகன்சி சேர்த்தா நமக்கு 4682 இருக்குது. அதாவது நமக்கு சொன்னது 4662. அதாவது 20 வேகன்சி சேர்ந்து இருக்கிற மாதிரி வருது. இது ஃபர்தராக அவங்க ஏதாச்சும் ஒரு அப்டேட் கொடுத்தாங்கன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு இதே மாதிரி குரூப் 4 கேட்டகரி வைஸ், கம்யூனிட்டி வைஸ் உங்களுக்கு வந்து வேகன்சி ஸ்பிளிட்டப் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்தராக உங்களுக்கு வீடியோ போடுறேன். தேங்க்யூ.